இலங்கை வந்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் நிஷா தேசாய் பிஸ்வால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை மேற்கொண்டார். இன்று காலை யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் நிஷா பிஸ்வால் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளிலும் கலந்து கொண்டார். இதன்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் சீசனும் கலந்து கொண்டிருந்தார். பின்னர் யாழ் மறைமாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயக்கம் ஆண்டகையை நிஷா பிஸ்வால் மற்றும் மிச்சல் சிசன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட யாழ் மறைமாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயக்கம் ஆண்டகை, நடந்த போரினுடைய நடவடிக்கைகளை பற்றி மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்பகமான ஒரு விசாரணையை நடாத்துவது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படி என்றால்தான் எவ்வளவு பேர் காணாமல் போனது, அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கே கொண்டு போனார்கள், இப்படியான விடயங்களை பற்றி நாங்கள் தகவல்களை அறிஞ்சு கொள்ளலாம். இதில் மக்கள் விரும்புகிற என்னவென்று சொன்னால், இந்த நம்முடைய இலங்கை தீவுக்குள்ள நடந்ததுன்னு சொன்னால் எப்பொழுதும் அதில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். ஆகையினால இந்த விசாரணையை நம்பகத்தக்க விதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக நடக்கிறது சொன்னால் இது வழியால தான் நடக்க வேண்டும். இதேவேளை மன்னார் மறைமாவட்ட ஆயர் மற்றும் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நாங்கள் பிள்ளையாக சொல்லியிருந்தால் எங்களை பிடிச்சு கொண்டு போகட்டும், எங்களை கைது செய்து வைக்கட்டும், நாங்களும் போய் ஆறுதலாக இருப்போம். මේ නායකත්වයේ පෙරලගන්න බැරි නිසා තමයි මේගොල්ලන් දැන් සියලුම දෙනාම එකතු වෙලා යන්නේ. இந்த தலைமைத்துவத்தை வீழ்த்த முடியாது என்பதால் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட முற்படுகின்றனர். ஜனாதிபதிக்கு எதிராக இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் ஜெனீவாவிலும் ஒன்றிணைந்து செயற்பட முயற்சிக்கின்றனர். இந்த தலைவரை வீழ்த்தினால் மாத்திரமே அவர்களுக்கு இந்த நாட்டை சீரழிக்க முடியும். அதற்கு வெளிநாடுகளும் உதவி செய்கின்றன. அதற்காகத்தான் அந்த நோனாவும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவர் இங்கு வந்து பார்த்து விட்டு சென்று செய்ய வேண்டியதை செய்வார். இந்த நாட்டை சீரழிக்கவே அவர்களுக்கு உதவி செய்கின்றனர். ඉතින් ඒකට ඒගොල්ලන්ට උදව් කරනවා. පිට රටවලින් අනන්තවත් උදව් කරනවා. ඒ උදව්වට තමයි දැන් අර නෝන කෙනෙක් දැන් ලංකාවට ඇවිල්ලා තියෙන්නේ. එයා ඇවිල්ලා ගිහින් බලලා ඉතින් එයාගේ කරන්න තියෙන ටික එහා කරයි විහි. ඉතින් ඒ වගේ ඇවිල්ලා ඒ සහයෝගය දෙන්නේ ඒගොල්ලන්ට අපේ රට විනාශ කරන්න. இதேவேளை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் நிஷா பிஸ்வால் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கிடையில் நேற்று மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் நிறைவேற்றல் சம்பந்தமாக தற்போது வடகிழக்கில் அரசாங்கத்தால் இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் சம்பந்தமாக விதமான பல விடயங்களை பற்றி நாங்கள் அவருடன் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பேசினோம். தமிழ் மக்களின் மீதுள்ள அனுதாபத்திலா அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள பெண் அங்கு சென்றுள்ளார். ஆடு நலைகின்றது என்று ஓநாய் அழுகின்றதாம் என ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்தார். ஓநாய் உண்மையிலே ஆட்டின் மீது அன்பு கொண்டுள்ளதா? ஓநாய் அழுவது அந்த ஆட்டின் மீது அனுதாபத்திலா? ஆடு ஒவ்வொரு நாளும் நனைந்து கொண்டே இருக்கிறது. ஆடு நனைகின்ற போது ஓநாய் சென்று தலையீடு செய்ய முடியுமா? தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நேற்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸை சந்தித்து கலந்துரையாடினார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த நாட்டில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. இந்த நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற யுத்த குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என வடமாகாண சபை கோரிக்கை விடுத்துள்ளது. ஒரு விதத்தில் இது கேட்டு வாங்கி சாப்பிடும் கதையாக உள்ளது. அவ்வாறான சவால் ஒன்றை எதிர்கொள்ள வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் வலுவடைய வேண்டும், ஒன்று திரள வேண்டும். சர்வதேச சூழ்ச்சிக்கு எதிராக நாம் முன்னிற்க வேண்டும். அதனால் இந்த மாகாண சபை தேர்தலினூடாக நாம் வழங்கும் பதில் சர்வதேசத்திற்கு வழங்கும் தகவலாக அது அமைய வேண்டும்.
அமெரிக்கா அவ்வாறான அழுத்தங்களை விடுத்தாலும் ஏனைய பல நாடுகள் இந்த பிரேரணையை தோற்கடிக்கும் வகையில் இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக உள்ளன. බලපෑම් කරත් රටවල් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා මේ යෝජනාව පරාජය කිරීම සඳහා ශ්‍රී ලංකාවට සහයෝගය දෙන්නට.